என்ன வெயில வீட்டுக்குள்ள இருக்க முடியல. அந்த கையில இனி ஏதாச்சும் வெளில போய் காய போறோம். பக்கத்து வீட்டுக்காரி வேற இருக்கிறாளே வெளியில. என்ன பண்றது? போவா இல்ல போவேணாமா? ஆமா, அவன் என்ன பண்ணி விடுவான் நம்ம. வீட்டுல வேற நெட்டி கிடைக்க மாட்டேங்குது, ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. மழைன்னு சொல்லி ஒய்ஃபை போட சொன்னாங்க. நான் 10 வாட்டி சொல்லியிருக்கான். பக்கத்து வீட்டுக்கு வேற வெளியில இருந்துச்சுன்னா ராணி போன் அடிச்சாலா என்னதானே வீட்டு பால் காய்ச்சி முக்கியம் வரவே இல்லை. உன்னை ரொம்ப எதிர்பார்த்தேன் தெரியுமா? ஊர் சன்னமே என் வீட்டுலவே இருந்துச்சு. அந்த சனமுல்லா பாயாந்து போயிடுச்சு. உனக்குதான் கொடுத்து வைக்கல வீட பார்க்க. அடியே ராணி, பக்கத்து இருக்காது எந்த பகடையாட பார்க்கலாம். அப்புறமா கூப்பிடுறேன். அடியே சொம்புதுக்கி எதா இருந்தாலும் நேருக்கு நேரு பேசுடி. ஜாட மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா. நீ வேணா சண்டைக்கு வா. பேச போறேன். கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை சின்ன ஆடிக்கிட்டு இருந்துச்சான். கம்முன்னு கிடக்குமா நாய்? ஓட்டிக்கு எடுக்குமா பேய்? நீ நான் மட்டும் பேச போன் தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ தானே ஜாட மாடியா பேசுற. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சித்தாவில வந்து தகவலிக்க போனாளா கத்தாவில வந்து கொட்டோட குத்துச்சான். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அடி கூடுக்கு செத்தவளே, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டி. அந்த கதை மாதிரிதானே சும்மா கிடந்த. என்ன வம்புக்கு நீ தாண்டி இழுத்த. வீட்டுக்கு போனானா அவ கோராக்காய கட்டிக்கிட்டு எதிர வந்து நின்றானா. அடி துப்பு கட்டவளே, ஒரு சேரிக்கு துப்பு இல்லாம ஒரு சித்தி வீட்டுக்கு போனியா? அடி சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி யாரும் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரிதானே இருக்கு உங்கத. எடுத்தான் அப்ப இருப்பாங்களே அதை புரியிட்டுனா அனுமாரு நேத்து வந்து வீட கட்டிட்டு எங்களையே வெட்ட பாக்குறியா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. வீட்டுக்காரி ஆம்பளை பெற்றானே, பக்கத்து வீட்டுக்காருக்கு வலதுக்கால் எடுத்து வயிற்று நங்குன்னு போட்டான். அந்த மாதிரி இருக்கிற ஓங்கத. என் பையன் நல்லா சம்பாரிச்சு பங்களா மாதிரி வீடை கட்டி விட்டாங்க. இப்ப நீ நெஞ்சு அடிச்சு சாகுற. கோழி பிடிக்க தெரியாதவே வாழை ஏறி பாய்குண்டம் போனானா. அந்த மாதிரி தான் மையம் கதை பொண்ணு வீடை கட்டி விட்டியா. உள்ளூர்ல ஓனைய பிடிக்க தெரியாதவே உடையார் பாலம் போய் உடும்பு பிடிக்க தெரிஞ்சானா. அந்த மாதிரிதானே இருக்கும் உன் பையன் கதை. இது ஏமைய நீ கேச வந்துட்ட. நான் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தேன். 8 கிராமம் கால்ல வந்து கிடைக்கும். நீதான் ஒரு ஆள்னு ஒட்ட போய் பேசி மரியாதை நாளைக்கு எடுத்துக்கிறேன். ஏண்டி பயந்து ஓடுற வீட்டுக்குள்ள? அந்த பயம் இருக்கட்டும். அரே கிருதா, நேத்து ஏண்டி பால் காய்ச்சுக்கு சொன்னேன் வரவே இல்லை. என் மயம் கோடி கணக்குல சமாளிச்சு